அவரை பட்சியை போலனா ஒரு பறவையை போல மலைக்கு பறந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருக்காத, மலைக்கு பறந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எங்க இருந்தாலும் நான் யாரை நம்பி இருக்கேன்? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய எதிராளிகள் அவரை கொலை முயற்சி பண்ண பிரயாசத்தை தீவிரித்து கொண்டிருக்கிறாங்க. அவரை கொலை செய்ய தீவிரித்து கொண்டிருந்த போதிலும் அவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல அவர் எப்பயுமே கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்மளுக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நம்ம யாரை நம்பி இருக்கணும், யாரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பி இருந்தா, மனுஷர்களை நம்பி இருந்தா ஒரு நாள் நம்மளை கைவிட்டுருவாங்க. மற்ற யாரை நம்ம நம்பி இருந்தாலும் அவங்க ஒரு நாள் நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கும் போது எத்தனை துன்பங்கள், எத்தனை போராட்டங்கள், நம்மளுடைய ஜீவனுக்கு போராட்டம் வந்தாலும் அந்த ஜீவனையும் காக்க வல்லவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்மளும் சங்கீதக்காரனாகிய தாவீதை போல கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கணும். எவ்வளவு நெருக்கத்திலையும் எத்தனை பேர் நம்மளுக்கு கேலி பண்ணாலும், கிண்டல் பண்ணாலும், நீ இங்க இருக்காத, ஓடி போயிரு அப்படின்னு